அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட். இந்த இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் தேர்வானது ஜூனியர் அண்டு சீனியர் இரண்டு விதமான கேட்டகரியில் நடத்தப்படுகிறது. ஸோ சீனியர் கிரேடில் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் பிசிக்ஸ், ஸோ நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி, இந்த மாதிரி 4 விதத்தில் நடத்தப்படுகிறது. ஸோ இந்த தேர்வுக்கு 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். ஸோ அதற்கான வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் ஜூனியர் சயின்ஸ், இதற்கு 9வது 10வது படிக்கும் மாணவர்கள் இதற்கு தகுதியானவராக கருதப்படுவர். ஸோ இதற்கும் வயது வரம்பு இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த தேர்வானது எப்போது நடைபெறும் என்று இதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மாணவர்கள் பதிவு செய்வோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 14, 2024 வரை இதற்கு பதிவு செய்யலாம். ஒரு தேர்வுக்கு 300 ரூபாய் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு மாணவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி என்று 4 தேர்வுகளையும் எழுத வேண்டுமென்றாலும் எழுதலாம், அல்லது ஏதேனும் 1, 2 ஸோ எப்படி வேண்டாலும் மாணவர்கள் விருப்பப்படி தேர்வு செய்து எத்தனை தேர்வு எழுதுகிறோமோ அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த தேர்வானது உலக அளவில் இன்டர்நேஷ்னல் எக்ஸாமாக நடைபெறுகிறது. இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் அவர்களுடைய என்ஹான்ஸ்டு நாலேஜ் அண்டு ஸ்கில் இது எல்லாமே அதிகமாக வளரும். மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி, ஸோ இது சம்மந்தமான ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், இந்த நாலேஜ்லாம் அவங்களுக்கு அதிகமாகும். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங் இதன் மூலயமா அவர்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அகாடமிக் ரெகக்னேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு கிடைக்கும். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ ஸ்டூடெண்ட்டோட டேலண்டான ஸ்டூடெண்ட்டோட நெட்வொர்க்கிங் கிடைக்கும். ஸோ எக்ஸ்போஸ் அண்ட் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச், ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ அவங்களோட நாலேஜ் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்டு மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ உலக அளவில் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அது அதிகரிக்கும். ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இன் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இந்த எக்ஸாமில் தேர்வு செய்பவர்களுக்கு உயர்தர ரிசர்ச் சென்டரில் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டு அதிகமாகும். ஸோ ஓவராலாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு ஸோ ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆவாங்க. இந்த தேர்வுக்கான தேதி நேரம் முன்னாடியே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை இப்போது பார்ப்போம். ஸோ முதலில் www.iapt.org.in, ஸோ இந்த வெப்சைட் வழியாக செல்ல வேண்டும். ஸோ இந்த வெப்சைட் வழியாக சென்றால் ஸோ 2 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஒன்று ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட், இன்னொன்று சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ யார் எந்த ஸ்கூல் சென்டர் விருப்பப்படுகிறதோ அவர்கள் இதுக்கு அந்த 300 ரூபாய் அமௌண்ட் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொள்ளலாம். ஸோ மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார் என்இசி, ஸோ ஐஏபிடி, ஸோ மேனேஜர் exam.com ஸ்டூடெண்ட்டை கிளிக் செய்ய வேண்டும். அதை கிளிக் செய்த பிறகு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட், ஸோ ப்ரெஸ் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் லாகின் என்று வரும். ஸோ முதலாக ரெஜிஸ்டர் செய்பவர்கள் பதிவு செய்பவர்கள் ப்ரெஸ் என்ரோல்மெண்ட்டை கிளிக் செய்ய வேண்டும். ப்ரெஸ் என்ரோல்மெண்ட்டை கிளிக் செய்த பிறகு இந்த மாதிரி சப்ஜெக்ட் டைப் கேட்கும். ஸோ ஜூனியர் சயின்ஸ், சீனியர் சயின்ஸ் 2 விதமாக வரும். ஸோ 11வது 12வது வகுப்பு மாணவர்கள் சீனியர் சயின்ஸ் செலக்ட் செய்ய வேண்டும். 9, 10 வகுப்பாக இருந்தால் ஜூனியர் சயின்ஸ் செலக்ட் செய்ய வேண்டும். ஸோ 2வது ஃபுல் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், ஸோ நம்மளுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்லேயோ நம்ம மார்க் ஷீட்டு டிசிலாம் உள்ள மாதிரி எப்படி இருக்கோ நம்ம பேரை ஃபுல்லாக டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு ரமேஷ் ஒரு பேஸ் விட்டு பீனு டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண வேண்டும். அதன் பிறகு மொபைல் நம்பர் டைப் செய்ய வேண்டும். ஸோ மொபைல் நம்பரை 2 முறை டைப் செய்ய வேண்டும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும்.
அதே போல் திரும்ப இமெயில் ஐடி பதிவு செய்ய வேண்டும். இமெயில் ஐடியும் 2 முறை பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்ம ஸ்கூல் உள்ள ஏரியாவோட பின்கோடு, அந்த பின்கோடை டைப் பண்ணால் போதும். அந்த ஸ்கூலோட சேட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட பின்கோடு எந்த பின்கோடு டைப் பண்ணாலும் தமிழ்நாடுங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு ஜென்ரேட் ஓடிபி என்ற பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். ஸோ அதனை கிளிக் செய்த பிறகு இந்த மாதிரி தி ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் யுவர் மொபைல் அண்ட் இமெயில் ஐடி என்று ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதை கிளிக் செய்த பிரகாரம் நமக்கு 2 ஓடிபி வரும். ஒன்று வந்து ஃபோன் நம்பருக்கு நார்மல் எஸ்எம்எஸ் வழியாக ஒரு ஓடிபி வரும். இன்னொன்று நார்மல் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ 2 ஓடிபியும் இந்த மாதிரி டைப் பண்ண பிறகு என்ரோல் என்ற பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். என்ரோல் என்ற பொத்தானை கிளிக் செய்த பிரகாரம் அது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்துவிடும். ஸோ அதன் பிறகு ஸ்டூடெண்ட் லாகின் என்ற பொத்தானை கிளிக் செய்து நம்மளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடியிலேருந்து டிஎன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதான் நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர். அதன் பிறகு டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் லாகின் பொத்தானை கிளிக் செய்தால் அதன் பிறகு நாம் ஏற்கனவே டைப் செய்த நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆதார் கார்டு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதனால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை டைப் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸோ மேலா ஃபீமேலா செலக்ட் செய்ய வேண்டும். நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசன், இதுவும் அனைவரும் செலக்ட் செய்ய வேண்டும். அதுக்கடுத்தது ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு அப்பா பேர் கொடுத்தா அப்பா பேர் அல்லது அம்மா பேர். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். ஸோ இன்னொரு மொபைல் நம்பர் இருந்தால் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காத விட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஆல்டர்னேட் இமெயில் ஐடி. ஸோ 2 இமெயில் ஐடி வச்சுருந்தோம்னா ஆல்டர்னேட் இமெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். அதன் பிறகு கீழே வந்து ஸ்கூல் டைப் இருக்கும். ஸோ யாருக்கு ஏற்கனவே சென்டர் ரெஜிஸ்டர் செய்த ஸ்கூலோடைய நேமு அதில் கொடுத்தா ஆல்ரெடி காட்டும். ஸோ தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி ஸோ கொடுத்துருங்க. ஆர்கேஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதிலே வருது. ஸோ ஒரு வேளை நம்ம ஸ்கூலில் அதில் வரலின்னா ஸோ கீழே என்ன இருக்குன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸில் டிக் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் வரலின்னா ஸோ அதை டிக் செஞ்சுட்டா கீழே புதுசாக டைப் பண்ணுற மாதிரி நமக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் போய் நம்மளுடைய ஸ்கூல் நேம், ஸ்கூலோட அட்ரஸ், ஸோ பின்கோடு ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதுலேருந்து வந்துடும். ஸோ ஸ்கூலோட டிஸ்ட்ரிக் என்னென்னு கொடுத்தோம்னா அந்த டிஸ்ட்ரிக்கை வச்சு அதுவே தமிழ்நாடுன்னு வந்துடும். ஸோ ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா ஸோ என்னங்கிறத வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கிறத அதையும் இந்த இதுலேருந்து நாம் செலக்ட் செய்து கொள்ளலாம். ஸோ அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். பர்மனெண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ்ன்னு 2 இருக்கும். ஸோ 2 அட்ரஸ் ஒரே அட்ரஸ் தானா கீழே ஒரு சின்ன ப்ளூ பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் போட்டிங்கன்னா ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் டைப் பண்ணால் போதும். அதை நம்ம டைப் பண்ணுறது அப்படியே கரண்ட் அட்ரஸில் அதுவே வந்துடும். இல்லை 2 வெவ்வேறு அட்ரஸ்னால் இங்கே கீழே டிக் போடாமல் 2 பாக்ஸ்லேயும் 2 விதமான அட்ரஸும் டைப் செய்து கொள்ளலாம். ஸோ அதன் பிறகு கீழே சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ என்எஸ்சிபி பிசிக்ஸ், என்எஸ்சிபி பயாலஜி, என்எஸ்சிபி கெமிஸ்ட்ரி, என்எஸ்சிஏ அஸ்ட்ரானமி. ஸோ இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்கும். நான் சீனியர் கிரேடுன்னு செலக்ட் பண்ணதுனால அந்த 4 சப்ஜெக்ட் வருது. ஸோ ஜூனியர் கிரேடுனால் ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து வரும். ஸோ இங்கே லாங்குவேஜில் இங்கிலீஷ், ஹிந்தி 2 ஆப்ஷன் இருக்கும். 3வது ஆப்ஷன் அதர்ன்னு இருக்கும். ஸோ அதர் நம்ம தமிழில் இருக்குது எக்ஸாம் எழுதணும்னா அதர் செலக்ட் பண்ணிட்டு தமிழ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை இங்கிலீஷில் எழுதணும்னா இங்கே லாங்குவேஜில் இங்கிலீஷ்னு கொடுத்துடலாம். அதர் லாங்குவேஜ் எதுவும் தேவையில்லை. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, ஸோ இதில் தான் பேசிக்காக கொஷின் இருக்கும். ஸோ அதர் லாங்குவேஜ், ஸோ தமிழ், தெலுங்கு, ஸோ அதர் ப்ரொவைட் இண்டியன் லாங்குவேஜில் ஸோ 300 பேர் அந்த லாங்குவேஜ் அப்ளை பண்ணியிருந்தால் ஸோ அந்த லாங்குவேஜில் கொஷின் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோமோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா என்ரோல்மெண்ட் ஃபீ 300 காட்டும். 2 செலக்ட் பண்ணால் 600, 3 செலக்ட் பண்ணால் 900, ஸோ 4 செலக்ட் பண்ணால் 1200. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக 4 செலக்ட் பண்ணியிருக்கேன், 1200 வரும். ஸோ அதன் பிறகு ஸோ ப்ரீவியூ ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரீவியூ ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஸோ அந்த மாதிரி
நம்ம டைப் பண்ண டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தரம் வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ கரெக்டாக இருக்குன்னா சேவ் கோ டு எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இதில் ஏதாவது கரெக்ஷன் சேஞ்சஸ் மாற்றம் செய்ய வேண்டும்னா எடிட் கொடுத்து மாற்றம் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தது எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதில் ஸ்டேட் தமிழ்நாடு, ஸோ டிஸ்ட்ரிக் என்னென்னு கொடுத்துக்கலாம். அதே டிஸ்ட்ரிக்டில் அந்த சிட்டி என்னென்னு கொடுத்துட்டோம்னா அந்த சிட்டியில் என்னென்ன சென்டர் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விதமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கே செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ கீழே ஒரு டிக் இருக்கும். இப்போ அனேபிள் டு சூஸ் ப்ரிப்பேர் நியரஸ்ட் எக்ஸாம் சென்டர். ஸோ நமக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்குதுன்னு நமக்கு தெரியலைன்னா ஸோ கீழே செலக்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்டு ப்ரையாரிட்டின்னு வரும். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். அதை விட நாமளே எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் சேவ் கோ டு பேமெண்ட் பேஜ்னு வரும். ஸோ இந்த பேமெண்ட் பேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிறத மேலே காட்டிடும். ஸோ பேமெண்ட் பேஜ் கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில் எல்லாம் காட்டும். நம்ம பேர், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ஸோ எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்னு செலக்ட் பண்ணதுனால லாங்குவேஜ் பைன்னு காட்டுது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் பே அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசிக்ஸ் டீச்சர்னு போட்டு ஸோ அதனுடைய ஏடிஎம் கார்டு வழியாக பே பண்ணுறோமா, யூபிஐ ஆப் வழியாக பே பண்ணுறோமா, கியூஆர் கோடு வழியாக பே பண்ணுறோமா, நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணுறோமா, வாலெட் வழியாக பே பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ கியூஆர் கோடு வழியாக பே பண்ணுறது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அல்லது ஏடிஎம் கார்டு இருந்தால் அது வழியாகவும் பே பண்ணலாம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா கியூஆர் கோடு பண்ணிக்கலாம் அல்லது ஆப் வழியாக பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு கியூஆர் கோடு செலக்ட் பண்ணால் கியூஆர் கோடுன்னு கொடுத்துருக்கேன். ஜென்ரேட் கியூஆர் கோடு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப் வழியாக பே பண்ணும்போது அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ ஒரு ₹6 போட்டிருக்காங்க கியூஆர் கோடு வழியாக பே பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரேட் கியூஆர் கோடு கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி கியூஆர் கோடு வந்துடும். ஸோ அந்த கியூஆர் கோடு வழியாக 6 நிமிஷத்துக்குள்ளே அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பும் பண்ணேன். ஸோ நான் எக்ஸாம் எழுதுறதில்ல, எக்ஸாம் எழுத நான் எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த ஸ்டெப்லாம் பண்ணேன். ஸோ அதனால் நான் பேமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐடியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.